தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண் இது. தவறு செய்தவன் மன்னனே இருந்தாலும் கேள்வி கேட்ட மண் மதுரை என்றும், நீதியை காக்க தனது உயிரை கொடுத்த மன்னர் ஆட்சி செய்த இடம் மதுரை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூங்கா நகரமான மதுரையை புகழ்ந்து தள்ளியுள்ளார். மாமதுரை விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு புகழ் பாடியுள்ளார். இந்தியாவோட பழமையான நகரங்கள்ல ஒண்ணு மதுரை. 2000 ஆண்டு வரலாறு கொண்டது மதுரை. பாண்டிய மன்னர்கள் தலைநகரா ஆட்சி செஞ்ச நகரம். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் ஆட்சி செய்த நகரம். தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண் இது. நீதிய காக்க தன்னோட உயிரை தந்த மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் இது. திருமலை நாயக்கரும் ராணி மங்கம்மாளும் ஆண்ட பூமி இது. புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிற கோயில் நகரம் இது. அனைத்து கலைகளும் ஒருங்கே இருக்கிற பண்பாட்டு சின்னமா இந்த கோவில் கருதப்படுது. புகழ்பெற்ற சித்திரை திருவிழா மாபெரும் பண்பாட்டு விழாவா இது நடைபெற்று வருது. 1866ஆம் ஆண்டே நகராட்சியான ஊர் இது. சென்னைக்கு அடுத்த 2வது மாநகராட்சியா 1971ஆம் ஆண்டு மதுரையைத்தான் மாநகராட்சி ஆக்கினார் அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். அண்ணல் காந்தி அவர்கள் தன்னை அரையாடை மனிதரா மாத்திக்கிட்ட இடமும் இந்த மதுரை தான். ஏன், என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்துதான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனாலதான் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்ட நகரம்னு மதுரையை குறிப்பிட்டேன். இத்தகைய மதுரைக்காரங்க மட்டும் இல்லை, எல்லோரும் போற்றலாம். மதுரையை போற்றுவோம்னு கொண்டாடலாம். நம்ம திராவிட மாடல் அரசுல மதுரை மாவட்டத்துக்கு 2 அமைச்சர்களை கொடுத்திருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.